Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் செஷன்ல டெமோ என்ற ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கிறோம், ரெஸ்பான்ஸ் என்ற ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கிறோம் நினைக்கிறேன். கரெக்டா 3 ஃபைல் கிரியேட் பண்ணோமா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப்லயே இருக்கு. ஒரு இமேஜா இருக்கட்டும், ஒரு இருக்கு ஒரு வெப்சைட்டுக்கு தேவைப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் ஜெனரேட் பண்றதுக்காக எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஈஸியா நம்ம பண்ணிட்டோம். சோ இங்க ஒரு இடத்துல இருக்கிறது வேணாம். இது எல்லாமே நம்மளோட இப்ப ஏதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எதனா ஒரு குக்கிங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த குக்கிங் பண்ணோம்னா நம்ம என்ன பண்றோம், அந்த குக்கிங்க்கு அந்த டிஷ்ஷுக்கு தேவைப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம், மறக்கக்கூடாதுன்ற மாதிரி. சோ தட் ஈஸியா நம்ம பண்ணிடலாம், ஃபாஸ்டா பண்ணிடலாம். அதே விதமா இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த வெப்சைட்டுக்கு தேவைப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கிறது. சோ அதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ கிரியேட் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இங்க என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் HTML CSS என்ற ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டேன் நான். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சோ இந்த ஃபோல்டர்ல நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே டிராக் பண்ணி வச்சிடுறேன். சோ தட் உங்களுக்கு கூட ஒரு ஐடியா, ஓகே நான் பண்ணிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இதுல இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நான் இங்க என்ன பண்றேன்னா இது கூட காப்பி பண்ணிக்கிட்டு இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு டெஸ்க்டாப்ல கூட வேணும். சோ இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ இன்னும் என்ன இமேஜ், இந்த இமேஜ் கூட வேணும் எனக்கு. சோ இது கூட காப்பி, இது ரெண்டுமே காப்பி பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டுமே கூட நான் இதுல பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட வெப்சைட்டுக்கு தேவைப்பட்டிருக்கிறது எல்லாமே இந்த ஃபோல்டர்ல இருக்கிறதுனால இந்த ஃபோல்டரை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஒர்க் பண்றதுக்காக ஓபன் பண்ணிக்கிறேன். எப்படி ஓபன் பண்றது ஜஸ்ட் பாருங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? சிம்பிளா நம்ம யூசுவலா என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா ஃபைல் கிட்ட போயிட்டு நியூ எவ்ரி டைம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாமே ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப வேணாம், அந்த மாதிரி வேணாம். இப்ப நம்ம ஒரு ஃபோல்டர் ஒரு பிளேஸ் எடுத்துட்டோம். சோ ஓபன் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, டெஸ்க்டாப்ல நான் HTML CSS கொடுத்துருக்கேன். அது ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஃபோல்டர் எனக்கு ஓபன் ஆயிட்டு அதுல என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகுது பாருங்க. கரெக்டா? சோ இந்த மாதிரி பண்றதுனால என்னன்னா இங்க பாருங்க, இப்போ நான் எவ்ரி டைம் எதனா சேஞ்சஸ் பண்ணும்போது எவ்ரி டைம் நான் ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தேன். அந்த மாதிரி பண்ற தேவையில்லை. இப்போ நீங்க இந்த டாக்குமெண்ட் எக்ஸாம்பிள் demo.html ஓபன் பண்ணிருக்கீங்களா? இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணிட்டு இருந்தேன், அது ஓபன் பண்ணும்போது எல்லாமே நான் ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணும்போதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபார்மே இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ஃபார்ம்ல நானும் ஒரு கீழே வேணாம், இந்த கம்ப்ளீட் ஃபார்முக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு கலர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கலர் சொல்லிடுறேன். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முக்கு கம்ப்ளீட்டா ஸ்டைல்ஸ் வேணும்ன்றதுக்காக நான் இந்த ஹெட் செக்ஷன்ல ஸ்டைல்ஸ் பார்ட்ல ஃபார்ம் திஸ் இஸ் கால்ட் எலிமெண்ட் செலக்டர்னு சொல்றோம். ஃபார்ம்ல பேக்ரவுண்ட் கலர் தானே நமக்கு வேணும். சோ பேக்ரவுண்ட் கலர் ஐ வாண்ட் திஸ், இந்த கலர் வேணும்னுட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணப்ப நம்ம ப்ரௌசர்ல ஓபன் பண்ணும்போது ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம்னா நான் என்ன சேஞ்சஸ் பண்றேனோ ப்ரௌசர்ல கூட அப்டேட் ஆயிட்டு இருக்கு, மீன்ஸ் லைவ், அப்படியே லைவ்லயே இருக்கணும். சோ இப்போ நான் என்ன பண்ண, சைட் பை சைடு வச்சுக்கிட்டு இங்க ப்ரௌசர்ல இங்க ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. சோ இங்க நீங்க சைடுல இதை விட சைடுல வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஓபன் வித் லைவ் சர்வர், நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் கூட நம்ம ஆட் பண்ணிருக்கிறோம். ஓபன் வித் இங்க ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் மேல இங்க பாருங்க, இங்க ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓபன் வித் லைவ் சர்வர் இருக்கு பாத்தீங்களா, அது கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ண உடனே ப்ரௌசர்ல பாருங்க ஸ்டார்டட், இங்க பாருங்க கிளியரா வந்திருக்கு. சோ பாத்தீங்களா சைட் பை சைடு வச்சிருக்கேன் பாருங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ நம்ம கிட்ட எடிட்டர்ல எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அங்க வரைக்கும் நம்மளுக்கு கலர் வந்திருக்கு. சோ எனக்கு இந்த பேஜ் ஃபுல் மீன்ஸ் நான் என்னோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ இந்த பேக்ரவுண்ட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரணும். பட் அது கண்டென்ட் இருந்தா மட்டுமே இருக்கக்கூடாது. எவ்ரி டைம் அது கண்டென்ட் இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா கூட இருக்கட்டும், பட் கலர்ன்றது கம்ப்ளீட் பேஜ்ல இருக்கணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நான் ஜஸ்ட் இப்போ வியூ ஓவர் டிராப் பண்ணி கொடுத்துறேன், சைட் பை சைடு வச்சுக்கிறேன். சோ இங்க இந்த ஃபார்ம்ல நான் வாட் ஐ கேன் கிவ் ஹைட் கொடுத்துருங்க.
ஹைட்ன்றது கம்ப்ளீட் கண்டென்ட் இருக்கட்டும் இருக்காது கிட்ட போகட்டும், நம்மளோட நம்மளோட ஸ்கிரீனோட ஹைட் எவ்வளவு இருக்குமோ அந்த கம்ப்ளீட்டுக்கு கலர் தேவைப்படும், பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் 100 VH, அவ்வளவுதான். ஸோ மீன்ஸ் வியூ போர்ட் பாருங்க கிளியரா வந்திருக்கு. இது கரெக்டா? நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் 100 VH மீன்ஸ் நம்மளோட டிவைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அது இப்ப இந்த டிவைஸ் இவ்வளவு விட்டு இந்த ஹைட் இருக்கிறதுனால இது எடுத்திருக்கு, இன்னொரு டிவைஸ் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்துடும். பாத்தீங்களா? ஹைட் 100 VH. புரியுதா? திஸ் இஸ் ஹவ். இப்ப நான் இங்க நான் சேஞ்சஸ் பண்ணேன், இங்க ரீஃப்ரெஷ் பண்ணனா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருக்கு இல்லையா? சோ தட் இஸ் வாட் த மீனிங். அடுத்தது நான் இங்க ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்கேன், இங்க வரலையே இமேஜ். சோ லிங்க் ஐகான் இங்க இவ்வளவு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கற தேவை இல்ல. நம்ம சிம்பிளா நம்ம அதே லொகேஷன்ல இருக்கிறதுனால பாருங்க இப்ப வந்திருக்கு. எந்த அந்த அதே லொகேஷன்ல இருந்துச்சு என்னப்போ, பிகாஸ் நான் இப்ப எல்லாமே ஒரே இதுல கொண்டு வந்துட்டேன் இல்லையா? சோ அப்ப சிம்பிளா அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். சம் அதர் லொகேஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் கம்ப்ளீட் பாத்து கொடுக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இப்ப நம்ம இமேஜ் கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது ஈஸி தான், ஈஸி மெத்தட் தான். நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த பேக்ரவுண்ட் கலர் வேணாம், எனக்கு இமேஜ் தான் வேணும், பேக்ரவுண்ட் இமேஜ் தான் வேணும். நார்மல் இமேஜ் வேறும், இன்னொன்று என்ன சொல்றீங்க, பேக்ரவுண்ட் இமேஜும் வேணும். ஸோ என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இமேஜ்ன்றது நம்மளோட பேஜ்ல வைக்கிறது என்னன்னு கொடுக்குறோம், சம்திங் லைக் இன்புட் டாட், நம்ம இங்க டைப் பண்ணும் போது இங்க நம்மளுக்கு சஜஷன்ஸ் வந்துடும், இன்புட் டாட் ஜேபிஜி. ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் வந்திருக்கீங்க. கரெக்டா? எதுக்காக நம்ம இங்க வரலன்றப்ப, நம்ம கலர்ன்றது ஃபார்ம் மட்டும்தான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக நம்மளோட ஃபார்ம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கோ அங்கிருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கிறது. அதே விதமா ஃபார்முக்கு மட்டும் தான் ஹைட் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கம்ப்ளீட் இமேஜ்ல இருந்து ஃபார்ம் வருக ஒரே ஒரு பார்ட்ல ஒரே ஒரு குரூப் டேக்ல கொடுத்துருங்க. குரூப் டேக்னா டிவ் டேக் தான். சோ இந்த டிவ் டேக்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குமோ, எலிமெண்ட்ஸ் என்னது HTML டேக்ஸ் தான். சோ அந்த டிவ்க்கு ஸ்டைலிங் கொடுத்துருங்க. இந்த ஃபார்முக்கு கொடுக்காம நீங்க டிவ் கொடுத்துருங்க. அப்ப டிவ் உள்ள என்ன டேக்ஸ் இருக்குமோ அந்த டேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் என்ற மாதிரி. சோ பாருங்க இப்ப கம்ப்ளீட் பேஜுக்கு வந்திருக்கு, எனக்கு கம்ப்ளீட் பேஜுக்கு வந்திருக்கு. அட் த சேம் டைம் நான் ஹைட்ன்றது என்ன கொடுத்துறேன்னா, நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்பவே. ஸோ ஹைட்ன்றது 100 VH சொல்லிடுறேன். ஸோ VH என்னதுன்னா வியூ போர்ட் ஹைட். ஸோ பேஸ்ட் ஆன் த டிவைஸ் ஹைட் நம்மளோட பேக்ரவுண்ட்ன்றது அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்ளீட் கலர் வந்திருக்கா? இது பேக்ரவுண்ட் இமேஜ் கிடையாது, இது ஒரு இமேஜ் தான். இப்ப இந்த இமேஜோட சைஸ் ரெடியூஸும் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்துட்டு இந்த இமேஜ்ன்றது எனக்கு மேல வேணாம், இந்த இமேஜ்ன்றது எனக்கு ரைட் சைட்ல வேணும், ஃபார்ம்ன்றது லெஃப்ட் சைட்ல இருக்கணும். சோ அப்ப நம்ம ஸ்டைலிங்ஸ் பண்ணணும், CSS ஸ்டைலிங்ஸ் என்னன்னு பாருங்க. சோ என்னோட இமேஜ் எங்க இருக்கணும், டிஃபால்ட்டா எல்லாமே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். நானும் இந்த இமேஜ் இப்போ ரைட் சைட்ல வரணும்ன்றதுக்காக நான் என்ன சொல்றேன், there is a one attribute அல்ல என்னன்னு சொல்லலாம்னா float ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்குமா, எங்க போயிருக்கு float ப்ராப்பர்ட்டின்னு ஒன்னு இருக்கு. சோ float அந்த இமேஜ் ரைட் சைடு வந்துடணும்ன்ற மாதிரி சொல்லிடுறேன். அப்ப இமேஜ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைட்ல போயிருக்கு, ஃபார்ம்ன்றது லெஃப்ட் சைட்ல வந்துச்சு எனக்கு. இப்போ இந்த இமேஜ் ரொம்ப ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் தேவை, கொஞ்சம் எடுத்துக்கினா கூட போதும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த இமேஜோட ஹைட் அப்புறமா அந்த இமேஜோட விட்த் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாருங்க விட்த் ஹைட்ன்றது ரெடியூஸ் ஆயிடுச்சு, விட்த் வேணும்னாலும் உங்களோட இஷ்டம். ஓகே, நான் ஸ்கொயர் மாதிரி வேணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். கரெக்டா? இப்ப எனக்கு ரைட் சைட்ல வந்துச்சு, இது வந்திருக்கு. ஓகே, இது இமேஜ், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ரவுண்ட் கார்னர்ஸ் கூட ரவுண்டிங் பண்ணிக்கலாம், ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது அந்த மாதிரி வேணாம், எனக்கு ரொம்ப ரவுண்டட் ஷேப்ல வேணும்ன்றப்ப நம்ம பார்டர் ரேடியஸ் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த பார்டர் ரேடியஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு கார்னர்ஸ்ன்றது அங்க பாருங்க கொஞ்சம் இதா இருக்கும், பாத்தீங்களா? இந்த மாதிரி இது ஒண்ணு. இப்ப நம்ம பேக்ரவுண்ட் பத்தி பேச போறேன். நானு கலர் வேணும், எனக்கு இமேஜ் தான் வேணும், பேக்ரவுண்ட் இமேஜ் தான் வேணும். அப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும்னா, there is a one property called background image and கொடுத்துட்டு you have to use one function called URL. இந்த URL இமேஜோட பாத் கொடுத்துடணும். நான் இப்ப என்ன இமேஜ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா in.jpeg கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ பாத்தீங்கன்னா இங்க என்னோட பாருங்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்திருக்கு. சோ this is what background image. சோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு
URL ஃபங்க்ஷன் உள்ள உங்களோட ஃபைல் நேம், எந்த ஃபைல் எந்த இமேஜ் நீங்க கொடுக்கணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ பேக்ரவுண்ட் அந்த இமேஜ். ஆனா இங்க ப்ராப்பரா பாருங்க, என்னோட விட்த் மீன்ஸ் என்னோட ஸ்கிரீனோட விட்த் மீன்ஸ் நான் இப்ப half ஆஃப் த பேஜ் கொடுத்திருக்கிறதுனால எனக்கு ஓகே தான். பட் எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னன்னா இங்க நம்ம ஃபுல் ஸ்கிரீன் வைக்கும் போது ரெண்டும் தெரியுது. மீன்ஸ் ஆக்சுவலா ஒரிஜினல் இமேஜோட சைஸ் வந்துட்டு இவ்வளவுதான். ஓகேவா, இவ்வளவுதான். பட் இங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கு. எனக்கு இந்த எம்டி ஸ்பேஸ் கூட தேவையில்லை. இந்த எம்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த இமேஜ் திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த ரிப்பீட் ஆகக்கூடாது நம்மளுக்கு. இந்த ஒரே இமேஜ கம்ப்ளீட் நம்மளோட விண்டோ விட்த் எவ்வளவு இருக்கோ அந்த கம்ப்ளீட் ஆக்குபை பண்ண மீன்ஸ் இப்ப இந்த விட்த் கண்டிப்பா 100%. எந்த எந்த டிவைஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அந்த டிவைஸோட விட்த் 100%, ஹைட்ன்றது நம்மளுக்கு விட்த்ன்றது இப்படிதான் இருக்கும். ஹைட்ன்றது இன்க்ரீஸ் ஆகலாம். கண்டென்ட் கொடுக்கும்போது ஹைட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம 100 VHன்றது கொடுக்கணும். ஓகே, பிகாஸ் அது நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு கண்டென்ட் இருக்கும், எவ்வளவு அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். பட் விட்த்ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்காக நம்ம இங்க என்ன கொடுக்குறோம்னா விட்த் 100% கொடுத்துட்றேன் நான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 100% கொடுத்துருக்கேன். ஆனா பட் எந்த சேஞ்சஸ் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் ரிப்பீட்டட். ஆக்சுவலி அந்த ரிப்பீட் ஆயிருக்கிறது நம்ம ஒமிட் பண்ணிடணும். எப்படி ஒமிட் பண்றீங்கன்னா there is a one more property for avoiding the repetition of the image. எப்படி பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க வரல பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க வரல. பாத்தீங்களா, இந்த இமேஜ் சைட்ல வரல. கரெக்டாமா? ஒரே இமேஜ் எனக்கு வந்திருக்கிறது. இப்போ இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணணும், யூ ஷுட் வாட் யூ ஹேவ் டு டு இந்த பேக்ரவுண்ட்ன்றது இந்த கம்ப்ளீட் ஆக்குபை பண்ணணும். ஸோ 100% வரல. ஸோ நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா இந்த 100% பிளேஸ்ல மேக்ஸ் விட்த்ன்ற பிளேஸ்ல மேக்ஸிமம் விட்த் 100% நான் கொடுத்துட்றேன். ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இங்க பாத்தீங்கன்னா சைஸ் ஒர்க் அவுட் ஆகல, ஃபிக்ஸ் ஆகல. இப்போ என்ன பண்ணணும்னா நான் இங்க ஹைட் வச்சுட்டு இருக்கீங்க, இது ரெண்டு கூட எடுத்துருங்க. இப்போ இந்த ரெண்டு மேக்ஸிமம் எடுத்து ஹைட் கூட எடுத்துருங்க. என்ன பண்றேன்னா சிம்பிளா பேக்ரவுண்ட் சைஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. அங்க கவர் அண்ட் கொடுத்துருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி அட்ஜஸ்டட் தட் ஸ்பெசிபிக் பேஜ். அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. பாத்தீங்களா, சிம்பிளா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் சைஸ் இஸ் கவர். அவ்வளவுதான். ஓகேவாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் மேம். இந்த ஸ்டார் என்னதுன்னா யூனிவர்சல் செலக்டர்னு சொல்றோமா. யூனிவர்சல் செலக்டர் என்னதுன்னா கம்ப்ளீட் பேஜ். இங்க பாத்தீங்க, இது எடுத்துட்டீங்கன்னா இது பாருங்க, இது இல்லைன்னப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்க. ஸோ இது இல்லைன்றப்போ நம்மளோட பேஜ் பாத்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருக்கும். பாருங்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே ஸ்பேசஸ் இருக்கும். ஸ்பேஸ் இருக்கும். நீங்க எப்போ நீங்க இந்த ஸ்டார் கொடுத்துடுறீங்களோ மீன்ஸ் இந்த ஸ்டார் யூனிவர்சல் செலக்டர், இது மூலமா நம்மளோட கம்ப்ளீட் பேஜ்ல என்ன டேக்ஸ் இருக்குமோ அந்த டேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேடிங் மீன்ஸ் ஸ்பேஸ் எதுவுமே வராது. மார்ஜின் ஆனா கூட பேடிங்ன்றது உள்ள ஸ்பேஸ், மார்ஜின்ன்றது வெளிய ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது ஒரு பார்டர் எடுத்துக்கிங்கன்னா பார்டர் உள்ள அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். அப்புறமா இந்த இமேஜ் கரெக்டாவே இருக்குமா, பட் அதுல ஒர்க் ஆகல. மேபி என்னோட ஜூம் லெவல் கம்மியா இருக்கலாம். பட் அதுக்காக எப்ப நம்ம 110 கொடுத்தப்ப பண்ணும்போது கரெக்டா வருது எனக்கு. பட் அதுக்கு முன்னாடி வரல. ஓகேவா? ஸோ பட் நான் சொல்லிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்ட் தான், அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நான் பேடிங் பத்தி ஒரு சின்ன ஃபியூ லைன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ பேடிங் என்னதுன்னா ஜஸ்ட் சி ஹியர். பேடிங் இப்போ ஒரு பேராகிராஃபை எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா ஒரு டம்மி கண்டென்ட் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இங்க ஒரு பேராகிராஃப் இங்க வந்திருக்கு எனக்கு. நீங்க இதை பாத்தீங்க, இதுக்கு ஒரு பார்டர் அப்ளை பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்க்கு பார்டர் அப்ளை பண்ணுங்க. பார்டர்ன்றது 3 ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கும். ஸ்டைலு, விட்த், கலர் எடுத்துக்குமா. ஸோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டோம். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பார்டர் ப்ராப்பர்ட்டியில 3 வேல்யூஸ் எடுத்துக்கும். 1 இஸ் எவ்வளவு விட்த் தேவைப்படும் அந்த பார்டருக்கு, எந்த டைப் ஆஃப் ஸ்டைல் வேணும் அந்த பார்டருக்கு, என்ன கலர்ல இருக்கணும் அந்த பார்டர்ன்றது நீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க கிரீன் கலர் தெரியல, எனக்கு ப்ளூ கலர் எதனா கொடுக்குறோம். ஓகே, ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். ஸோ இங்க ப்ளூ கலர் எப்படி இருக்குது, என்னோட கண்டென்ட்ன்றது ரொம்ப க்ளோஸா இருக்கு. எனக்கு என்னோட பார்டருக்கு என்னோட கண்டென்ட்டுக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பேடிங் என்ற ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த இதுல நீங்க காமா வச்சுட்டு பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் நான் இப்ப 20 பிக்சல்ஸ் கொடுங்களேன். இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, இது உள்ள ஸ்பேஸ், இந்த பார்டருக்கு டெக்ஸ்டுக்கு நடுவுல ஸ்பேசஸ் ஜெனரேட் 4 சைட்ஸ் ஸ்பேஸ் ஜெனரேட். அது பேடிங்ன்றது உள்ள ஜெனரேட் ஆகுது.
அதுவே மார்ஜின் என்னதுன்னா இங்கவே இன்னொரு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி பத்தி கூட சொல்லிடுறேன். மார்ஜின் பார்டருக்கு வெளியே ஸ்பேஸ் ஜெனரேட் பண்ணும். 20 பிக்சல்ஸே கொடுக்கணும்னு இல்ல. நீங்க எவ்வளவு கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, வெளியே வந்துட்டு நமக்கு 20 பிக்சல்ஸ் 4 பக்கத்துல வந்துடும். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட். உங்களுக்கு பாட்டம் கூட தெரியலன்னா நீங்க பாட்டம் இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்க கூட ஒரு டம்மி கண்டென்ட் எழுதிக்கோங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பாருங்க, என்னோட பேஜ்ல இங்க ஸ்பேஸ் இருக்கு. அதுவே நீங்க இந்த மார்ஜின் குடுக்கலன்றப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமா பாருங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கும். பாருங்க இந்த லைன்ஸ் பாருங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கு. டாப் க்ளோஸா இருக்கு, ரைட் க்ளோஸா இருக்கு, பாட்டம் லெஃப்ட் சைடு க்ளோஸா இருக்கு. அதுவே நீங்க மார்ஜின் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண அப்புறமா பாருங்க ரொம்ப ஸ்பேஸ் ஜெனரேட் ஆயிருக்கு. மார்ஜின்னா அவுட் சைட் ஸ்பேஸ் ஜெனரேட் ஆகும் 4 சைட்ஸ். நீங்க இண்டிவிஜுவலா வேணும்னா மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட், மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படுமோ அவ்வளவு ஜெனரேட் பண்ணலாம். அதே பேடிங் கூட அவ்வளவுதான். பேடிங் டாப், பேடிங் ரைட், பாட்டம், பேடிங் லெஃப்ட் அன்னிட்டு கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்பேசஸ் ஜெனரேட் பண்ணலாம். 4 பக்கத்துல ஒரே மாதிரி ஸ்பேசிங்கே வேணும்னப்ப ஷார்ட்கட் வந்துட்டு பேடிங், மார்ஜின் கொடுத்துருவோம். இங்க நானு என்னோட கம்ப்ளீட் பேஜோட பேடிங், மார்ஜின் 0. யூசுவலி இந்த யூனிவர்சல் செலக்டார் நான் என்ன கொடுத்துருக்கேனோ இங்க ப்ராப்பர்ட்டிஸ் இது காமன் டு ஆல் ஆஃப் த பேஜஸ். நீங்க எந்த வெப்சைட் என்ன கிரியேட் பண்ணுங்க, இது மட்டும் காமனா இருக்கும் எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஓகேவா? So this is what a padding and margin. Just hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.